ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சுகன் ஸ்பேஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாலில் க்ளோத்திங், ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் காமிக்க போகிறேன். இந்த பொருள்லாம் நான் ரீசெண்ட் டேஸில் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பயங்கரமாக ஹைப் கொடுத்து நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாத ப்ராடக்ட்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பார்க்கலான்னா, என்னோடய சாரீ தான். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கின சாரீ இந்த செட்டிநாடு காட்டன் சாரீ தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா செம்ம பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் பார்டர் அண்ட் கிளி பச்சை கலர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிளாக் மிக்ஸ் ஆகி வர க்ரீன் கலர் பாடி ஃபுல்லாக வரும். பிளெயின் சாரீ தான், செட்டிநாடு காட்டன். இது வந்து நான் ஆன்லைன்லேயோ இன்ஸ்டாகிராம் ஷாப்லேயோ வாங்கலை, நேரில் போய் தான் வாங்கினேன். போத்தீஸ் இருக்கு இல்லையா, பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1200 வந்துச்சு. நிறைய செட்டிநாட் சாரீஸ் வச்சுருக்காங்க அவங்க, காட்டன் சாரீஸு. வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சம்மரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா பட்டு சாரீ கட்டிட்டு போனால் கசன்னு நம்ம போட்டிருக்கிறதுக்கே செம்ம எரிச்சலாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூப்பரான செட்டிநாடு காட்டன் கட்டிட்டு போனால் நமக்கு கட்டியிருக்கிறது கூட தெரியாது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1225. இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ரீசனபிளான ப்ரைஸு. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான சாரீஸ். நல்ல பெரிய பார்டர் ஒரு பக்கம், இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்து ஒரு பக்கம் வருது. முந்தானை வந்து பல்லுவில் வந்து ஒரு பெரிய டிசைன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளான பல்லு தான். ஃபுல்லாகவே ரன்னிங் தான். இந்த மாதிரி சிம்பிளாக கோடு போட்ட மாதிரி சிம்பிளான பல்லூஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பர் சாரீங்க. உங்களுக்கு வேணும்னா போத்தீஸில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. செட்டிநாடு காட்டன், மகேஸ்வரி காட்டன்னு காட்டனுக்கே தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல சாரீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அப்புறம் இந்த சாரீக்கு நான் இன்னும் ப்ளவுஸே தைக்கலைங்க. போன மாதம் என்னோடய பர்த்டே March 29, அதுக்கு கட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஆசையாக போய் வாங்கினேன் இந்த சாரீ. பட் ஆனால் எனக்கு ஒரு நல்ல டெய்லர் கிடைக்காத காரணத்தால் நான் இன்னும் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை இந்த சாரீக்கு. உங்களுக்கு யாராவது டெய்லர்ஸ் இந்த கோடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு இந்த ஏரியாவில் நல்ல டெய்லர் அஃபோர்டபுளாக ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எனக்கு பிளாக் கலர் சாரீ ஒன்று வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஆனால் எனக்கு ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேணாம், கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினோம் அப்படின்னா எங்கேயுமே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டிட்டு போகவே முடியாது. அதனால் அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம்னா கொஞ்சம் மாடர்னாக அந்த மாதிரி சில்வர் பார்டர் வச்ச மாதிரி வாங்கினேன். ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதுங்க. இதே மாதிரி தான் முந்தானையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கொச்சன்னு ரொம்ப டிசைன்ஸ் இருக்குது. இது கூட ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிக்கிட்டேன். இதுவுமே போத்தீஸில் தான் வாங்கினேன். இந்த சாரியோட ப்ரைஸ் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 410 rupees தாங்க இந்த சாரியோட ப்ரைஸு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எலகெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. வெயிலுக்கு சூப்பராக கட்டிக்கலாம். எங்கேயாவது பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை நார்மலாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட கட்டிக்கலாம். நல்ல சாரீ. அதே போத்தீஸில் தான் வாங்கினேன், பாடி போத்தீஸில். நீங்கள் கூட போய் பாருங்கள், நல்ல பெரிய கடை, சூப்பராக இருந்தது. இதாங்க இந்த ரெடிமேட் ப்ளவுஸு. நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நான் மிந்த்ராவில் வாங்கினேன். இதுக்கு பேக் சைடு சூப்பராக ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே நல்லா மாடர்னாக இருக்குது. நார்மலாக நான் ரெடிமேட் ப்ளவுஸ் மீஷோ அந்த மாதிரி நிறைய சைட்ஸில் செக் பண்ணேன். அமேசானில் கூட செக் பண்ணேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா என்னோடய சாரியே 400 தான். அதுக்கு நான் 800 900 கொடுத்து நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்க முடியாது. ஸோ நான் வந்து நிறைய சைட்ஸில் செக் பண்ணேன். நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல டிசைன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் வாங்கலை. கம்மியாக இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற மெட்டீரியல்லாம் டிசைன்ஸே இல்லை, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அது பார்க்குறதுக்கு. மிந்த்ராவில் அப்புறம் தேடி தான் இந்த ப்ளவுஸ் கண்டுபிடிச்சேன். நல்ல குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, டிசைனும்
நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது, போட்டிருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு, வியர் பண்ணியிருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால நான் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 399. ஆஃபரில் எனக்கு 399 வாங்கினேன் நான். எம்ஆர்பி வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. ஆஃபரில் எனக்கு 399 கிடச்சிது. நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது, டிசைன் கூட நல்லாயிருக்கு. உங்களுக்கும் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அத்வி அப்படின்ற பிராண்டில் வாங்கினேன் நான், ADVIன்னு சொல்லிட்டு அத்வி பிராண்டு. உங்களுக்கும் ஏதாவது இதே மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மிந்த்ராவில் இந்த பிராண்ட் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே ரெடிமேட் ப்ளவுஸ் நிறைய வரும். என்னோடய சைஸ் வந்து எக்ஸலில் வாங்கியிருக்கேன் நான். அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலாகவே இருக்குது, நல்லாவே இருக்கும். அதை வாங்கும் போதே ஒரு ஸ்கர்ட் கூட ஒன்று வாங்கினேங்க. இந்த வெயிலுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃப்ரீயாக போட்டுக்கலாம் வீட்டில், நல்லா ஷார்ட் குர்த்தி கூடவோ நல்ல டிஷர்ட்ஸ் கூடவோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கர்ட் ஒன்று வாங்கினேன். நல்லா ஃப்ரில் வச்சு லேயர்ட் ஸ்கர்ட்டு, இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீத்ரூவாக கூட இல்லை, நல்ல திக்காகவே இருக்குது துணி. பியோர் காட்டன் கிடையாது, இது வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் தான். பட் ஆனால் போட்டிருக்கும் போது ரொம்ப கசகசன்லாம் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து 220 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டி, வர்த்து, வாங்கலாம், ரொம்ப நாள் அடித்து யூஸ் பண்ணலாம். டிஷர்ட் கூடவோ ஷார்ட் குர்த்தி கூடவோ பேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் போட்டுக்கலாம், நீங்கள் வெளியில் எங்கேயாவது கடைக்கு போகிறீங்க அந்த மாதிரினா கூட இது பேர் பண்ணி போட்டுக்கலாம். மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாலே மித்ராவில் போய் ஸ்கர்ட்ஸ்னு சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும் இது உங்களுக்கு. இது வந்து என்ன பிராண்டு, பிராண்ட் பேரே போடலைங்க இதில் எதுவுமே. நல்லாயிருக்கு, பிளாக் ஸ்கர்ட்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள், மிந்த்ராவில் கிடைக்கும். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போயிடலாமா? ஸ்கின் கேர்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், நான் ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணுறேன் வாங்கி. செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட அதுதான் போட்டிருக்கேன் நான். இந்த லிப் பாம், நிவ்யாவோட இந்த லிப் பாம். இது வந்து கேரிங் பியூட்டி, நிவ்யா கேரிங் பியூட்டின்ற லிப் பாம். இது இந்த மாதிரி ப்ளூ கலர் பேக்கேஜிங்கில் வருது, நல்லாவே இருக்குது. நான் இதில் வந்து ரெட் கலர் ஷேடு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து லிப் பாம் மாதிரி இல்லாமல் மைல்டாக ஒரு டிண்ட் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு நான் கையில் கூட போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி மைல்டாக ஒரு டிண்ட் ஒன்று கொடுக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பராக, நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. SPF 30 இருக்குது இதில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து SPF 30 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஷியா பட்டர், ஆல்மண்ட் ஆயிலெலாம் சேர்த்துருக்காங்க. இதில் நல்லாயிருக்கும், போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நேரமாக மாய்ஸ்சரைஸாக இருக்கும், ட்ரை ஆகாது லிப்ஸு. நல்லா ஒரு மாதிரி மைல்டான டிண்ட் இருக்கிறதுனால பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம், லிப்ஸ்டிக் போட்டுக்க வேணாம், லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் இந்த லிப் பாம் ட்ரை பண்ணலாம். செம்ம ப்ராடக்ட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. நான் வந்து 140 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. 150க்குள்ளே தான் வருது, 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. இதுலேயும் ரோஸ், டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு மல்டிபிள் வேரியன்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் மிந்த்ராவில் வாங்கினேன், நிவ்யா கேரிங் பியூட்டி லிப் பாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கூடவே நான் வந்து இந்த ஓலேவோட டே க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். தெரியுதா உங்களுக்கு? ஓலேயோட ரீஜெனரஸ்ட் மைக்ரோ ஸ்கல்ப்டிங் க்ரீம். இது வந்து டே க்ரீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ நான் வந்து மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது கிடையாது, இது யூஸ் பண்ணாலே நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஒரு மைல்டாக ஷைன் கொடுக்குது, சூப்பராக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, போட்டோன்னே அப்படியே வேர்க்கலை குப்புன்னு நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது நான் வந்து ட்ரையல் பேக் வாங்கியிருக்கேன். சரி ஓகே, ட்ரையல் பேக் ஃபஸ்ட்டு வாங்கலாம். நான் நார்மலாக ஸ்கின் கேர்னு சொன்னால் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் நான் டே க்ரீமோ நைட் க்ரீமோ அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக வாங்கி ட்ரை பண்ணது கிடையாது. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இது வாங்கினா நல்லாவே இருக்குது, நல்லா ஒரு ஷைன் கொடுக்குது. ஒரு 10-15 டேஸாக யூஸ் பண்ணுறேன் நான். அந்த டெக்ஸ்சர் வந்து ஸ்கின்னுக்கு எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஒரு மாதிரி ஷைனிங்காக, சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்குது ஸ்கின்னு. இதை யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே இருக்குது. இது வந்து நான் 10 கிராம் ப்ராடக்ட் வந்து நான் வந்து 157 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து பெரிய பேக் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ட்ரையல் பேக் வாங்கி ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பேக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு டே க்ரீம் உங்கள் ஸ்கின் கேரில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓலே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன், நல்லாவே இருக்குது ப்ராடக்ட்டு. டே க்ரீமுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குது. இதில் வந்து நயசினமைடு, ஹைலூரோனிக் ஆசிட், விட்டமின் இ அண்ட் விட்டமின் B3 இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரிங்கிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் ஒரு ஏஜிங் ப்ராசஸில் இருக்கீங்க, 28, 29, அரௌண்ட் 30 தாண்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருந்தது. மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாய்ஸ்சரிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால நீங்கள் இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராடக்ட், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஓலையோட ரீஜெனரிஸ்ட் மைக்ரோ ஸ்கல்ப்டிங் க்ரீம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, இந்த பில்கிரிமோட ஹேர் க்ரோத் ஆயில். இது வந்து பில்கிரிமோட 3% ரெடென்சில் அண்ட் 4% அனகைன் அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் வித் கொரியன் பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணல, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஹேர் ஹால் இஷ்யூ இருக்கிறதுனால இது ஹேர் க்ரோத் சீரம் ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் என்னோடய கசின் கிட்ட கேட்கும்போது அவள் தான் அந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணா. அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, நல்லாவே இருக்குது ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது நான் வாங்கினேன். வாங்கி அவர் யூஸ் பண்ணுறாரு. இது வந்து செகண்ட் பாட்டில் காலி பண்ணிட்டாரு. இது அரௌண்ட் வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகம்தான். இது வந்து 800 அரௌண்ட் வருது. ஆஃபரில் கூட அந்த ரேட்டில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கூட போடுவாங்க. அப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. பட் ஆனால் நல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒர்த்து ப்ரைஸ்க்கு நான் சொல்லுவேன். அவங்க இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பேபி ஹேர்ஸ் கூட 1-2 வளருது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல ஹேர் க்ரோத் சீரம். உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும், ஹேர் ஃபால் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். பில்கிரிமோட ஹேர் க்ரோத் சீரம். இதுவுமே நான் மிந்த்ராவில் தான் வாங்கினேன். நல்ல ப்ராடக்ட்டு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். வர்த்த மணின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கூட அடுத்து வாங்கணும். இதுவும் காலி பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு இதே பாட்டில் ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நிவ்யாவோட பாடி லோஷன். காலியாக நான் வாங்கி ரீஸ்டாக் பண்ணுற ஒரே ப்ராடக்ட்னா இந்த நிவ்யாவோட பாடி லோஷன் தாங்க. நான் நிறைய பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாஸ்லினோடது, பேராஷூட்டோடது அப்படி சொல்லிட்டு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எதுவுமே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆனது கிடையாது. எனக்குன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னு. அதுவும் வின்டர் டைம்லனா பயங்கர ட்ரையாக இருக்கும். எது போட்டால் ஏன் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா கூட எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடுங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம் தான் ஒரு யூடியூபர் நம்ம நக்ஷத்ரா நாகேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோ பார்த்தேன் நான். அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிவ்யாவோட பாடி லோஷன் கோகோ நரிஷ் அப்படின்ற வேரியண்ட். ஓகேவா, இது வந்து நான் மிந்த்ராவில் தான் வாங்கினேன். பெரிய பாட்டிலே வாங்கிட்டேன், 400 ml. இது வந்து அரௌண்ட் வந்து 295 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான். எம்ஆர்பி வந்து 550, எனக்கு ஆஃபரில் 295 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து ஃபார் வெரி வெரி ட்ரை ஸ்கின் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் ஆகுதுங்க என்னோடய ஸ்கின்னுக்கு. போட்டால் ரொம்ப நேரம் மாய்ஸ்சராக இருக்குது. அந்த மாதிரி ஸ்கின்னில் அப்படி இது கோடு போட்டால் வெள்ளை கலரில் ஆகுமே, அந்த மாதிரிலாம் ஆகாமல் நல்லாவே இருக்குது. சூப்பராக எனக்கு ஒர்க் ஆகுது. இது நான் காலி ஆனோன்னு திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னா நல்ல ஒரு பாடி லோஷன் தேடுறீங்க அப்படின்னா இந்த நிவ்யாவோட பாடி லோஷன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோ நரிஷ் வேரியண்ட்டு. இதில் வந்து 48 ஹார்ஸ் டீப் கேர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் கேரில் வந்து நான் வாங்கி பயங்கரமாக ஹைப் பண்ணாங்க ஒரு சில ப்ராடக்ட்டு. சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி எனக்கு மொக்கையான ப்ராடக்ட்டு அப்படின்னா தான் இந்த ப்ளம்மோட வைட்டமின் சி சீரம். இது கூடவே காம்போவாக இந்த டோனரும் வாங்கினேன். சரி நிறைய பேர் பயங்கரமாக ஹைப் பண்ணுறாங்களே, ரிவ்யூஸ்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது வாங்கினேன். இந்த சீரம் அண்ட் டோனர் ரெண்டுமே காம்போவாக வாங்கினேன் நான் சேர்த்து. ஆல்ரெடி நான் டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி சீரம் 10% யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட சன்ஸ்க்ரீனுமே நான் யூஸ் பண்ணேன். எனக்கு நல்லா செட் ஆச்சு. ஸ்கின் பிரைட்னிங்கும் நல்லா ஆச்சு. சன்ஸ்க்ரீனுமே நல்லா இருந்தது. நான் ஆயிலியாக நல்லா ஸ்டிக் ஆகாமல் நல்லாவே இருந்தது. சரி ஓகே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பட்ஜெட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளம்மோடது ட்ரை பண்ணேன். இது ப்ளம் மேண்ட்ரின் அண்ட் வைட்டமின் சி 15% சீரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளோ பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இது கூடவே சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நைசினமைட் சன்ஸ்க்ரீன் விஷ்கேரோடது வாங்கினேன் நான். நல்லா இருந்தது. சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இது நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸில் எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சுங்க இந்த இடத்துல.
வைட்டமின் சி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால வந்துச்சா இல்லை எதனாலன்னு எனக்கு தெரியல. அதோடவே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அலர்ஜி மாதிரி புண்ணு மாதிரி வந்துட்டு எனக்கு அது செட் ஆகவே இல்லை. அப்படியே வச்சுருக்கேன் அந்த சீரம், என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி லாஸ்ட் மந்த் என்னோடய பர்த்டே, அப்போ ஸ்கின் கேரில் நான் இதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த டோனர் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றுமே எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்னு சொல்கிறாரு. மேபி எனக்கு மட்டும் வந்ததா என்னன்னு தெரியல. இந்த ப்ராடக்ட் வந்து அரௌண்ட் டோனர் வந்து 314 ருபீஸ்க்கு வாங்கினேன். எம்ஆர்பி வந்து 425, 314 ரூபாய்க்கு வாங்கின டோனரு. சீரம் வந்து 430 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். 450 எம்ஆர்பி, 430 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். எனக்கு ஆனால் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை கிடையாது இந்த ப்ராடக்ட். இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த நைசினமைட் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா இது யூஸ் பண்ணும்போது அப்படின்னு எனக்கு சரியான நாலேஜ் இல்லை இதில். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஃபேஸஸ் கனடாவோட காம்பாக்ட் பவுடர் நெக்ஸ்ட்டு. இது நல்லா இருக்குங்க, லைட் வெயிட்டாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. நாங்கள் வந்து அரௌண்ட் இது 140 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். என்னோடய ஷேட் வந்து பேஜ் 3ன்றது. இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேட்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். செம்ம ப்ராடக்ட்டுங்க இது, யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். பேக்கேஜ் வந்து இப்படி தாங்க இருக்கும். நான் வந்ததுமே கீழே போட்டு இந்த மிரரை உடச்சிட்டேன். கீழே கை தவறி விழுந்துச்சு. நல்ல வேளை மிரர் உடையில. நல்ல ப்ராடக்ட் இது, உங்களுக்கு தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல. இந்த பவுடர் வந்து இதுதான் பவுடர். ஸ்பஞ்சு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்காக, அப்ளிகேட்டர் இது. இது நான் நல்லாவே யூஸ் பண்ணுறேன். எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காம்பேக்ட் பவுடர். இதுக்கு முன்னாடி மேபிலின்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை விடவே நல்லாயிருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட, நல்ல மேக்கப் ப்ராடக்ட். உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது நான் மிந்த்ராவில் தான் வாங்கினேன். ஃபேஸஸ் கனடா காம்பேக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இது. ஓகே. அது கூடவே இந்த ஐலைனர் கூட வாங்கியிருந்தேன், வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், மெபிலினோடது. இந்த ஐலைனர் பற்றி என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்லிடலாம். இந்த வாண்ட் வந்து நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி ஐலைனர் ட்ரா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் கூட, ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். தண்ணி பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரமாக அழியாது. நல்லாயிருக்கும். அதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ்னால் எனக்கு இந்த ப்ரஷ்ஷில் வந்து ரொம்ப ஷார்ப் டிப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டாக மைல்டான மைல்டான ஐலைனர் ட்ரா பண்ணணும், மைல்டான லைன் ட்ரா பண்ணணும்னா இதை வச்சு பண்ண முடியல என்னால். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேஸ்லரோடது யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட் ஆனால் அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் எங்கேயாவது ரொம்ப தூரம் போகிறோம், தண்ணி வேர்வை அதெல்லாம் படுது, அதனால் வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியல. அதனால தான் வாட்டர் ப்ரூஃப் தேடி இது வாங்கினேன். பட் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப டார்க்காக இல்லையோ, இந்த ப்ரஷ் அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து 223 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. எம்ஆர்பி இதில் மென்ஷன் பண்ணல, டப்பாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். டப்பாலாம் தூக்கி போட்டாச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் இது வாங்குவோனான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தான் வாங்கி ட்ரை பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது நல்ல ப்ராடக்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் பேரை. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கேரும் கிடையாது, மேக்கப்பும் கிடையாது. அப்படி என்னடா ப்ராடக்ட்னு பார்க்குறீங்களா? இந்த பர்ஃப்யூம் தான், வாட்டர் கேர்ள். இது வந்து ட்ராவல் சைஸ் பேக்கேஜ் தான். வாட்டர் கேர்ளில் இது வந்து சீக்ரெட் க்ரஷ். இதே மாதிரியே நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன். வாட்டர் கேர்ளில் ஆம்பர் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பர்ஃப்யூமே யூஸ் பண்ண பிடிக்காதா, அப்போ இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மைல்டாக இருக்கும், சட்டிலான ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும். ரொம்ப லாங் ஸ்டேலாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகும். பட் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஓவர் ஸ்மெல்லாக ஹெட்டேக் வர மாதிரி ஸ்மெல்லாம் ஆகாது. க்யூட்டாக இருக்குல்ல பேக்கேஜிங், கலர் கூட அழகாக இருக்குது, கேர்லியாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் இது. இதுலேயே வந்து மிஸ்டிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது கிடைக்கல எனக்கு. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு லாஸ்ட் மந்த்து. ரெண்டுமே நல்ல மைல்டாக சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளோரல் நோட்டில் இருக்குது. நல்லா இருக்குது ப்ராடக்ட். உங்களுக்கு நல்ல ஒரு சட்டிலான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பர்ஃப்யூம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கேர்ள்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். நல்ல சட்டிலான ஃப்ரேக்ரன்ஸ், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இந்த அரௌண்ட் ஒரு பேக் வந்து 150 ருபீஸ் வரும். காம்போவில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும்.
ட்ராவல் சைஸ் பேக் வந்து 150 அரௌண்ட் வரும். உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மிந்த்ராவில், நைக்காவில், பர்பிள் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஓஜி மாய்ஸ்சரைசர். இந்த பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் தான். இதுதான் நான் காலங்காலமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல சாஃப்டான மாய்ஸ்சரைசர். போட்டோடனே அப்சார்ப் ஆகிடும், ரொம்ப வேர்க்காது, நல்லாயிருக்கும். இதில் வந்து வைட்டமின் இ அண்ட் கிளிசரின் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மலாக டெய்லி யூஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல சூப்பரான ப்ராடக்ட்டு. சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும், நல்லாயிருக்கும். ஒரு நல்ல டீசெண்டான ப்ராடக்ட்டு. இதுதான் நான் டெய்லி யூஸ்க்கு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு 25 கிராம் வந்து 24.5 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 49 ருபீஸ்க்கே கிடைக்குது. இது வந்து ட்ராவல் பேக். நான் எங்காவது மேக்கப் பவுச் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். பெரிய டப்பா கூட வாங்கி வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்குது. அது நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ட்ரெஸ்ஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு இந்த க்யூட்டான மக்கு தாங்க. செராமிக் கப். இது சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கப் கூட இப்படி அழகாக இருக்கும். பெரிய கப்பு. இது 250 ml கெப்பாசிட்டி. இது வந்து செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன் நான். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வேலண்டைன்ஸ் டேக்காக வாங்கியிருந்தேன். அவர் கிஃப்ட் பண்ணலாம், சர்ப்ரைஸாக, சும்மா சின்ன சின்ன கிஃப்ட்டு தானே, அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இது வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. கொஞ்சம் லைட் வெயிட்டர் தான். கீழே ஏதாவது விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும், கொஞ்சம் கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. பட் ஆனால் க்யூட்டாக இருக்குது, அழகாக பார்க்கவே. இது வந்து செட் ஆஃப் 2 வந்து 310 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் மீஷோவில். நல்ல ப்ராடக்ட்ஸ் நிறைய மல்டிபிள் வேரியண்ட்டில் இருக்குது. நல்லாவே டிசைன்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் மீஷோவில் வந்து செராமிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல குவாலிட்டிலே கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற ப்ராடக்ட்ஸ் க்ளோத்திங்லாம் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸு, பிளேட்ஸ், அந்த மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல குவாலிட்டிலே கிடைக்குங்க. நல்லா சூப்பராகவும் இருக்கும். டிசைன்ஸுமே நிறைய இருக்கும், கலெக்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மீஷோவில். செராமிக் மக் இது. லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கீழே ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த கப் வேரியண்ட்டே தான் அந்த டீ கப்பும் வாங்கினேன். அது கூடவே இது வந்து செட் ஆஃப் 4 வாங்கினேன். இதில் செட் ஆஃப் 2 and 6 கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து 219 ருபீஸ், 219 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த மாதிரி கப்பு வந்து 150 ml. டீ, காஃபி அதெல்லாம் குடிச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த டீ கடையில் வந்து இந்த கிளாஸில் டீ குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் யாராவது கெஸ்ட்டு வந்தால் சர்வ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். நான் வந்து செட் ஆஃப் 4 வாங்கினேன் 219 ரூபாய்க்கு. செட் ஆஃப் 2 and 6 கூட அவைலபிளாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கிளாஸு சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்குது. வாஷ் பண்ணுறது அதெல்லாம் கூட ஈஸியாக இருக்குது. டீ கிளாஸ் செட் ஆஃப் 4 அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். மீஷோவில் தான் வாங்கினேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே ரேஞ்சிலே தாங்க அந்த ஜூஸ் கிளாஸுமே வாங்கியிருந்தேன். ட்ரியோ பை மில்டன்னு சொல்லிட்டு. இது ஆனால் நான் வந்து ஆன்லைன் ஷாப்பில் வாங்கலை, நேரில் போய் தான் வாங்கினேன். பாண்டி பஜாரில் ஏஜிஎஸ் சிவா சக்தி மார்ட் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கீதா கஃபே இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் அந்த கடை. பெரிய கடை. இது நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. 2-3 ஃப்ளோரில் நிறைய இருக்கும். அங்கே தான் வாங்கினேன் ட்ரியோ பை மில்டன்னு. இது வந்து ஒரு கிளாஸ் வந்து 60 ருபீஸ். நீங்கள் ஒரு கிளாஸாகவும் வாங்கிக்கலாம், எத்தனை கிளாஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். நான் வந்து செட் ஆஃப் 6 அப்படியே ஒரு பேக்கோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இது வந்து நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. இந்த மாதிரி 2 கிளாஸே அரௌண்ட் 300 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மீஷோவில். எனக்கு ஒரு நல்ல டீலில் கிடச்சதுனால நான் அப்படியே வாங்கிட்டேன் செட் ஆஃப் 6. இது வந்து 160 ருபீஸ். நான் வந்து 6 கிளாஸஸ் வந்து 360 ருபீஸ்க்கு வாங்கினேன். நல்ல ஒரு டீல். உங்களுக்கு வேணும், நீங்கள் பாண்டி பஜார் அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். நல்ல ப்ரைஸ், நல்ல குவாலிட்டி, டிசைன் கூட அழகாக ஒரு மாதிரி டைமண்ட்ஸ் மாதிரி கட்டு கொடுத்து இதுக்கு மேலே ஒரு லைன் மாதிரி கொடுத்து மேலே வந்து அந்த ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது. நல்லா வெயிலுக்கு ஜூஸ்லாம் நல்லா போட்டு குடிக்கலாம். அழகாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. என் பையனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கிளாஸு, ஷா அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்தாதாங்க குடிப்பான். அதுக்காகவே மெயினாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்க வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது ஒரு டிக்கெட் இப்படி இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ராடக்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள் போயிட்டு. ஓகே, ரேண்டமான ப்ராடக்ட்டு தாங்க. இந்த மங்கள் தீப்போட சாம்பிராணி டப்பா
செம்மையாக இருக்குங்க குவாலிட்டி. ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது, ரொம்ப புகை வர்றதில்ல. இந்த மாதிரி செட் ஆஃப் 9 கொடுத்துருக்காங்க. நான் 2 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஜாஸ்மின் அந்த க்ரீன் கலரில், சாண்டலு, இது வந்து ரோஸ் அப்படின்னு 3 ஃப்ரேக்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிமார்ட்டில் நான் போயிருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணேங்க. 75 ருபீஸ் எம்ஆர்பி வருது. செட் ஆஃப் 9 இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்குது. இது நான் ஆஃபரில் கூட வாங்கினேன். அரௌண்ட் 50 தான் வந்து எனக்கு 50% ஆஃபரோ சம்திங் ஆஃபரில் இருந்தது. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி டிவைன் ஃபீல் வருது. புகை ரொம்ப வராமல் சட்டிலாக இருக்குதுங்க சாம்பிராணி, நல்லாயிருக்கு. வீட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிமார்ட் போகிறீங்க இல்லை மற்ற கடைகளில் கூட இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது சாம்பிராணி. இங்கே சிட்டியெல்லாம் எங்கெங்க அந்த தணல்லாம் போட்டு சாம்பிராணி போட முடியுது? அதெல்லாம் இருக்கிறதே கிடையாது. அதில் விறகடுப்பு இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி ரெடிமேட் சாம்பிராணி தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது குவாலிட்டி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ப்ராடக்ட் இது. மங்கள்தீப் ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்கோல் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே கேட்டகரியிலே தான் அந்த நிர்மல் லோபன் டூப் கேண்டி அப்படி சொல்லிட்டுன்றதை ஒன்று வாங்கினேன். இது ஒரு யூடியூபர் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அவங்களோட ஷார்ட்ஸில். அப்போலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னடா இது நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா டிமார்ட்டில் எனக்கு கிடச்சிச்சிது இந்த மாதிரி ஸ்டிக்கு. ஊதுபத்தி மாதிரியும் இல்லை, சாம்பிராணி மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி புது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் பயங்கரமாக புகை வருதுங்க. இது போட்டால் அந்த ஒரிஜினல் சாம்பிராணி போடுற அளவுக்கு பயங்கரமாக புகை வருது. ஸ்மெல்லுமே அந்த ஒரிஜினல் சாம்பிராணி தான். இந்த கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி சாம்பிராணி ஸ்மெல்லு தான். செம்மையாக இருக்குங்க. இது வந்து செட் ஆஃப் 10 வருது, 90 ருபீஸ். நான் வந்து அரௌண்ட் 45-50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதுவும் ஆஃபரில் தான் இருந்தது. நீங்கள் டிமார்ட் பக்கம் போனீங்க, உங்களுக்கு சாம்பிராணி ஏதாவது தேவைப்படுது, நல்ல புகை போடுற சாம்பிராணி உங்களுக்கு வீட்டில் பிடிக்கும் அப்படின்னா இந்த சாம்பிராணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹீல்ஸ் தாங்க. இந்த ஹீல்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கலை, நான் நேரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நேரில் வாங்கினதெல்லாம் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான். இந்த வாக்குவேன்னு சொல்லிட்டு ஃபோரம் மாலில் அந்த ஈஸி பை இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பெருசாக இருக்காது, பட் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். க்ராக்ஸ்லாம் கூட அங்கே கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே தான் இந்த ஹீல்ஸ் வாங்கினேன். ரொம்ப நாளாக நல்ல ஒரு ஹீல்ஸ் வாங்கணும் இருந்ததெல்லாம் எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல, கலர் பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கே போகும்போதே எனக்கு இந்த ஹீல்ஸ் கிடச்சிட்டுங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சுடிதார்ஸ்க்கும் போட்டுக்கலாம், சாரீஸ்க்கும் போட்டுக்கலாம். சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, நல்ல குட் குவாலிட்டியில் நல்லா இருக்குது. இது அரௌண்ட் எம்ஆர்பி வந்து 799க்கு வாங்கினேன் வாக்வே ஷாப்பில். நல்லா இருக்குது, குட் குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு க்ராக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஹீல்ஸ் ஏதாவது வேணும்னா ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை, பட் ஆனால் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அவங்கள்ட்ட. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நேரம் நின்னா கூட கால் வலிக்காது போல். என்னோடய சைஸ் வந்து 37 வாங்கியிருந்தேன். நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு ஏற்ற சைஸ் எதுவோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கடை, நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. கலர் ஒரு மாதிரி டேன் கலராக, அதனால எல்லாத்துக்கூடவும் பேர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சாரீஸ் அண்ட் சல்வார்ஸ் இது கூட வேணாலும் பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், மாடர்ன் ட்ரெஸ் கூட நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கலர் வாங்கிட்டேன் காமனாக. சூப்பராக இருக்கும். அதே கேட்டகரியில் ஒரு ரேண்டம் ப்ராடக்ட் தாங்க இந்த பீனட் பட்டர். என்னடா இதெல்லாம் காமிக்கிறேன்னு பார்த்துக்கிறீங்களா? என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஆயிடுச்சு பீனட் பட்டர். அவனுக்கு 4 வயசு ஆகுது. ப்ரெட்டில் சரி ஜாம்லாம் போட்டு கொடுக்க வேணாம், ஹெல்த்தியாக ஏதாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னா பீனட் பட்டரோட டேஸ்ட்டு பிடிக்கல அவனுக்கும் பிடிக்கல, எனக்குமே பிடிக்கல. வெறும் ஜாமே போட்டு கொடுக்குறோமே, பீனட் பட்டர்னால் கொஞ்சம் பீனட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுனால ட்ரை பண்ணலான்னு பண்ணால் அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. அதுலேயே இந்த சாக்லேட் வேரியன்ட் இந்த தடவை வாங்கியிருந்தாங்க ஸ்பார் பிராண்டோடது. அங்கேயே தான் ஃபோரம் மால்லே தான் வாங்கியிருந்தேன், கீழே அந்த ஈஸி பை அந்த ஷாப்லேயே தான். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு, லைட்டாக அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட, கொஞ்சம் சுகர் லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. இல்லை மெயினாக வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், சுகர், சாக்லேட் பேஸ்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொக்கோ பவுடர் உங்களுக்கு காமிக்க தெரியுதா பாருங்கள். நல்லாயிருக்கு. 239 ருபீஸ் எம்ஆர்பி. நான் 130 ருபீஸ்க்கே எனக்கு கிடச்சிச்சு ஆஃபரில்.
340 கிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. எனக்குமே பிடிச்சிருச்சு, என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படியும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இது சாப்பிட்றான். நல்லாவே இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இது கிடைக்காது. ஸ்பார் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கிசானில் கூட இந்த சாக்லேட் ஃப்ளேவர் அவைலபிளாக இருக்குது, பீனட் பட்டர். அதில் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஷாப்பிங் ஹால் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். இதான் என்னோடய பெரிய வீடியோ இந்த சேனலில். உங்களுக்கு இதில் இருக்க கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.